ஃபஸ்ட்டு வந்துட்டு யூனிவர்ஸ்க்கு வந்து நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னா, இன்றைக்கி வந்துட்டு பெண்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் என்ன அப்படின்னா, கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து ஆக்சிஸ் இந்தியாவில் ஒரு அருமையான ஒரு ப்ராடக்ட் வந்து இன்றைக்கி வந்து லான்ச் ஆகிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆக்சிஸ் இந்தியாவோட எம்டி சாருக்கும் சிஓ சாருக்கும் ஆல் எஃப்டிஸ் அண்ட் விபிஸ் எல்லாருக்குமே இந்த இடத்துல நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி லேடிஸ்க்கு ஒரு பெரிய பிரச்சனை. இன்றைக்கி வந்துட்டு இர்ரெகுலர் பீரியட்ஸு, பிசிஓடி ப்ராப்ளம், நீர்க்கட்டி, ஒயிட் டிஸ்சார்ஜு, ஃபெர்டிலிட்டி வந்துட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. இதனால் வந்து கெமிக்கல் பேஸ் பேடை யூஸ் பண்ணுறதுனால இன்றைக்கி கேன்சர் வரைக்கும் வந்து கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இருக்கக்கூடிய ஒரு பெண்களுக்கு, பிரச்சனையோடு இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கும் நமக்கு வந்துட்டு ஹை குவாலிட்டி, ஸோ நமக்கு வந்து நல்ல ஒரு நாப்கின் பேக் வந்துட்டு இன்றைக்கி வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இந்த பேக் வந்து இன்றைக்கி வேலைக்கு போகிற லேடிஸு, ஸ்கூல் போகிற குழந்தைங்க எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு லாங் ஹவர்ஸ் ஒரு கெமிக்கல் பேஸை யூஸ் பண்ணும்போது அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் ரொம்ப அதிகம். ஸோ நம்மளுடைய இந்த நாப்கின்னு லாங் ஹவர்ஸ் யூஸ் பண்ணாலுமே ஹெல்த்துக்கு வந்துட்டு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ நம்ம யூஸ் பண்ணி தூக்கி போட்டாலும் மண்ணோட மக்கிடும். அது மட்டும் கிடையாது, இதில் வந்து ஆனியன் சிப் இருக்குது. இன்னொன்று, நமக்கு வெளியில் போகிறோம் வரோம் அப்படின்ற பட்சத்தில் லேடிஸ் வீட்டில் இருக்கிறாங்க, இன்றைக்கி ஒரு ஸ்டமக் பெயினில் இருக்காங்க, ஏதாவது ஒரு சேலஞ்சஸை வந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. இந்த மந்த்லி இந்த சைக்கிளில் ஃபேஸ் பண்ணிட்டு தான் ஒவ்வொரு குடும்பத்திலையும் இருக்கக்கூடிய பெண்கள் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் மன நிம்மதியோடவும் இருக்காங்க அப்படின்னா, ஸோ அந்த வீட்டுக்கு வந்துட்டு எந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை வந்துட்டு இருக்குன்றதை வந்து நம்ம வந்து பார்க்கணும். பெண்கள் தான் ரொம்ப முக்கியம், அவங்க ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். ஸோ இங்கே மென்னாக இருந்தால் கூட இந்த நாப்கின் பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம வாங்கி நம்ம வீட்டில், அது மனைவியாக இருந்தாலும் சகோதரியாக இருந்தாலும் அது பெண் பிள்ளைகள் நமக்கு இருந்தாலும் எல்லாருமே ஆரோக்கியமாக இருக்கணும். நம்ம என்ன வேணாலும் வாங்கி கொடுக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் ஆரோக்கியம் அப்படிங்கிறது பை ப்ராக்டிஸ். ஸோ நல்லது இருக்குன்னு நமக்கு தெரியாத வரைக்கும் நம்ம எதையோ யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் நல்லதுன்னு ஒன்று நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் நமக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஸ்டாப் பண்ண கற்றுக்கணும். நல்லதை எடுத்து யூஸ் பண்ணுற ஒரு பர்சனாக நம்ம மாறணும். ஓகே, ஸோ வெளியில் நமக்கு வந்துட்டு நிறைய இந்த நாப்கின்ஸில் வரக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, நமக்கு வந்துட்டு நல்லா வந்துட்டு அந்த ஸ்டிஃப்னஸ் வந்து நல்லா ஒட்டக்கூடிய தன்மை வந்துட்டு இருக்கா அப்படின்னா அது ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்குது. இன்னொன்று, அப்சர்வேஷன் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஈரப்பதம் வந்து வெளியில் வராமல் கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடியது கிடைக்குதான்னு பார்த்தாக்கா அதுவும் ரொம்ப ரேரு. ஸோ நமக்கு காட்டன் பேட் நம்ம யூஸ் பண்ணுறோம், நிறைய காரணங்கள் சொல்லலாம், நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஆனால் நமக்கு கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய டாக்ஸிக்ஸை ரிமூவ் பண்ணி வெளியில் கொண்டு வரணும். இன்னொன்று, நம்மளுடைய கெமிக்கல்ஸ் எதுவுமே வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகக்கூடாது. ஓகே, ஸோ நமக்கு ரேஷஸ்ஸு இன்ச்சஸ்ஸு எதுவுமே இல்லாமல் ஆரோக்கியமாக நமக்கு ஒரு விஷயம் கிடைக்குது நம்ம நல்லா இருக்கிறதுக்கு அப்படின்னா கண்டிப்பாக இந்த நாப்கினை நீங்கள் எல்லாருமே வாங்கி யூஸ் பண்ணணும். ஜஸ்லீஃபு நம்மளுடைய நாப்கின் வந்துட்டு ட்ரேட்மார்க் சர்டிஃபிகேட் வந்துட்டு இருக்குது. இந்த நாப்கினை வந்து யூஸ் பண்ணி உங்களோட பர்சனல் ரிசல்ட்டு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்துட்டு ஒரு உதவிகரமாக இருக்கும். முக்கியமாக வந்துட்டு நாப்கின் வந்துட்டு நம்மளுடைய குழந்தைகள் சின்ன வயசுலேருந்தே கெமிக்கலை யூஸ் பண்ணக்கூடிய ஆட்களாக மாறுறாங்க. ஓகேவா, அது இல்லாமல் நமக்கு ஒரு அருமையான ஒரு ப்ராடக்ட் கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லை, இதை வாங்கி நாம் யூஸ் பண்ணுற பர்சனல் ரிசல்ட்டோடு சேர்த்து இதை ஒரு வருமானத்துக்கான ஒரு விஷயமாகவும் இதை வந்து நம்ம கொண்டு போகிறதுக்கு நம்ம எடுத்துக்கிறதுக்கும் இந்த இடத்துல ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ நமக்கு என்ன வேணும், ஒரு ப்ராடக்டில் நமக்கு ஆரோக்கியம் வேணும் அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ எனக்கு ஒரு வருமானம் வேணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தது, எனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு அடிஷனல் ஒரு வருமானம் வந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா இங்கே வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்டோ இல்லை பையிங் செல்லிங்கோ நம்ம டார்கெட்டுக்கு ஒர்க் பண்ணுறதோ இல்லை ரெனிவல் சிஸ்டமேட்டிக்கில் ஒர்க் பண்ணுறதோ அந்த மாதிரி கான்செப்ட் இல்லாமல் ஒரு பர்சனல் யூஸராக இருக்கிறதுலையே நமக்கு ஒரு வருமான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இருக்கிற ஒரு விஷயத்த என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு
எது வேணுமோ அதை நம்ம எடுத்துக்கிட்டு இதிலேருந்து நம்ம ட்ராவல் பண்ணலாம். ஸோ நாங்கள் எல்லாருமே ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக வீட்டில் இருந்தபடி எங்களுக்கு என்ன வேணுமோ அதை இந்த இடத்துல வந்துட்டு ஒரு வீக்லி வந்துட்டு ஒரு 5000 ருபீஸ் இன்கம் ஆனராக நிறைய லேடிஸ் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இன்ட்ரெஸ்டட் பீப்புள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா என்னோடய காண்டாக்ட் நம்பரை நீங்கள் வந்து கூப்பிடுங்க, நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஓகே, ஸோ இது வந்துட்டு ஒன்லி லேடிஸ் தான் பண்ணுறது அப்படின்னு தவறாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடாது. 18 இயர்ஸ் அபோவ் யாராக இருந்தாலும், அது வந்துட்டு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், ஒர்க்கிங் பர்சனாக இருக்கலாம், காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், ஸோ ரிட்டையர்ட் பர்சனாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் ஸோ அவங்களோட கம்ஃபர்டபுளில் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு வருமான வாய்ப்பு அவங்க இருந்த இடத்துலேருந்து ஜென்ரேட் பண்ணுறதுக்கு இருக்குது. இது ஒரு டீம் ஒர்க்கு. இந்த டீம் ஒர்க்கில் ஸோ ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணி சர்வீஸ் கொடுத்து அந்த புரிதலுக்குள்ளார டீமாக ஒர்க் பண்ணும்போது இந்த இடத்துல ஈக்குவல் பிளாட்ஃபார்மில் வீக்லி வந்துட்டு நமக்கு இன்கம் ஜென்ரேட் ஆகக்கூடிய ஒரு வருமான வாய்ப்பு இருக்குது. இது வரைக்கும் நான் எந்த ஒரு ஸ்டேட்டஸ்லையுமே நான் இதை சொன்னது கிடையாது. இந்த வாய்ஸ் மெசேஜ் வந்துட்டு ஒரு 1 மினிட்க்கு மேலே வரல. ஆனால் இன்றைக்கி இந்த ஸ்டேட்டஸில் நான் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு வாய்ஸ் எல்லாம் நான் போட்டதும் கிடையாது. ஏன் அப்படின்னா ஓகே, இன்ட்ரெஸ்டட் பர்சன்ஸ் யாராக இருந்தாலுமே வந்து நம்மளை வந்துட்டு தேடி வந்து பண்ணக்கூடிய இடத்துல பிஸி ஷெடியூலில் ஒர்க் பண்ணுறதுக்கே டைம் பத்தலைன்ற சூழ்நிலை இருக்குது. ஆனால் எனக்கு என்னன்னு தெரியல, இன்றைக்கி ஒரு எண்ணம் தோணுச்சு. ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு ப்ராடக்ட்டு இன்றைக்கி வந்து லேடிஸ் அவ்வளோ பேர் வந்து ரிசல்ட் சொல்கிறாங்க, அவ்வளோ ஒரு ஃபீல் பண்ணியிருக்காங்க, அவ்வளோ நல்லா இருக்குன்னு வரும்பொழுது இதை நாம் சொல்ல வேண்டியது நம்மளோட கடமை. நம்ம சொல்லுவோம், வேணுன்றவங்களுக்கு, அந்த தேடல் இருக்கவங்களுக்கு அப்படின்னு இருக்கிறவங்க நம்மளை தேடி கேட்டால் நம்ம ஹெல்ப் பண்ணி சர்வீஸ் பண்ணி கைட் பண்ணி அவங்களுக்கு இந்த வருமான வாய்ப்பையும் கொடுக்கலாம், நல்ல ஆரோக்கியத்தையும் கொடுக்கலாம். இது வெறும் ப்ராடக்ட் பேஸ் வந்துட்டு நான் சொல்லலை. பட் ஆனால் இதில் ஒரு என்னோட ஸ்டேட்டஸ் வந்துட்டு டெய்லி பேஸில் வந்துட்டு ஒரு 400க்கும் மேற்பட்ட பீப்புள்ஸ் வந்துட்டு பார்க்குறாங்க. அப்போ எனக்குள்ளார என்ன ஒரு எண்ணம் வந்ததுன்னா, ஒரு உன்னதமான ஒரு விஷயம், ஒரு உன்னதமான ஒரு வேலை, பொய் சொல்லலை, திருடலை, இங்கே யாரையும் ஏமாத்தலை, யார் வீட்டு காசையும் நம்ம வாங்கலை. அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு நல்ல ஒரு இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதில் வந்துட்டு அவங்களோட வாழ்வாதாரம் பொருளாதாரத்துக்கான மாற்றம் இருக்குது. ஏன் அதை நான் பர்சனலாக வந்துட்டு இன்றைக்கி ஒரு ஸ்டெப்பாக வந்துட்டு எனக்கு கிடைக்கிதுன்ற பட்சத்தில் ஸோ எல்லாருக்குமே இதை வந்து நம்ம தெரியப்படுத்துவோம். யார் என்ன நினைக்கிறாங்க அதை பற்றிலாம் நமக்கு ஒன்றும் இது இல்லை. ஓகே, சொல்ல வேண்டியது நம்மளோட கடமை. இந்த இடத்துல ஜஸ்ட்டு ஒரு வாடிக்கையாளராக இருந்தாலுமே ஒரு வருமான வாய்ப்பு இருக்குன்றத சொல்லணுன்ற ஒரு எண்ணத்தில் நான் சொல்லியிருக்கேன். வேணுன்றவங்க என்னோட காண்டாக்டை கூப்பிடுங்க, நான் ஹெல்ப் பண்ணி சர்வீஸ் பண்ணி கைட் பண்ணி உங்களுக்கான விஷயத்தை கொடுக்க ரெடியாக இருக்கேன். ஆல் த பெஸ்ட், தேங்க்ஸ். ஸோ இங்கே வருமானம் வேணும் அப்படின்னு வரக்கூடிய பீப்புள், உங்களுடைய ஒத்துழைப்பு, உங்களோட உழைப்பு ப்ளஸ் எங்களோட ஒத்துழைப்பு உழைப்பு ஈக்குவல் டு ஹெல்த்து, வெல்த்து, ஹாப்பினஸ். இது மூணுமே இங்கே கிடைக்கிறதுக்கான ஒரு அருமையான பிளாட்ஃபார்ம் இது. இன்னும் நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. நான் ஜஸ்ட்டு வந்துட்டு ஆரோக்கிய சம்மந்தப்பட்ட ஒரு ப்ராடக்டை வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு சொல்லியிருக்கேன். இதில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய அத்தியாவசியமான தேவைகளில், அத்தியாவசியமான விஷயங்களில் அவங்க அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை கொண்ட ஒரு வருமான வாய்ப்பு. ஓகே, ஸோ இதில் கன்சியூமர் ப்ளஸ்ஸு பிஸ்னஸ் ஸோ ரெண்டுமே இருக்குது. ஸோ கைட்லைனுக்கு கால் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள், ஹெல்ப் பண்ணுறேன்.